செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் தொடர்ந்து பெய்த மழை மற்றும் குளிர் காரணமாக 49 பேர் உயிரிழந்தனர். 23 பேர் காணாமல் போயுள்ளனர். சீனாவின் ஹன்சு மாகாணத்தைச் சேர்ந்த டிங்ஷி நகரில் உள்ள மின்ஷியன் மலைப்பகுதி கிராமங்களில் தொடர்ந்து பெய்த அடைமழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மழை மட்டுமின்றி அங்கு கடும் குளிரும் மக்களை வாட்டியது. மழை மற்றும் குளிருக்கு 49 பேர் பலியானார்கள். 23 பேர் காணாமல் போயுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு 172 ரன்களை வெற்றி இலக்காக பெங்களூரு அணி நிர்ணயித்துள்ளது. 5வது சீசன் போட்டியின் 62வது போட்டி பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்டத்தில் விராட் கோலி தலைமையிலான பெங்களூரு அணியும் ஹர்பஜன் சிங் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதுகின்றன. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி மும்பை அணியின் பந்து வீசை சமாளிக்க முடியாமல் தொடக்க வீரர்கள் கெயில் மற்றும் விராட் கோலி அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் தில்சன் நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தார். அதன்பின் களமிறங்கிய அகர்வால் அதிரடி ஆட்டத்திலே வெளிப்படுத்தினார். 30 பந்துகளில் 4 சிக்சர்கள் 6 பவுண்டரிகள் உட்பட 64 ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் அந்த அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்தது. சற்று முன்னர் வரை மும்பை அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 95 ரன்கள் எடுத்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தனது நேர்மை மீது சந்தேகப்படுவதை விட தன்னை கொலை செய்து விடலாம் என்று கண்ணீர் மல்க உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தனி கட்சி தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அந்த திட்டத்தில் இருந்து பின்வாங்கியிருக்கிறார். நேபாளத்தில் சிறிய ரக சுற்றுலா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 13 இந்தியர்கள் உட்பட 15 பேர் பலியாகி உள்ளனர். தமிழகத்தில் உள்ள தனியார் தொழிற்கல்வி நிலையங்களில் உள்ள 50% இடங்களை தமிழக அரசே இனி நிரப்பும் என்று சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.